வாக்கிங் டு ப்ளீஸ் காட். நீங்கள் மனிதரை சந்தோஷிப்பிக்காதபடிக்கு கடவுளை தேவனை சந்தோஷிக்கப்படும்படி வாழுங்கள். ஆண்டவருடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது தான் வாக்கிங் டு ப்ளீஸ் காட். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பிரியமாயிருப்பதே நலம். இன்றைக்கி எல்லா பேரும் ராஜாவினுடைய தயையை நாடுகிறவர்கள் அநேகர், அப்படியே நீதிமொழிகளில் போட்டிருக்கு. ராஜாவுக்கு வரப்போகிற ராஜாவின் பதவிக்கு வரப்போகிறவர்களுக்கு பின்னாடியே எல்லாரும் போவாங்க. இதற்கு முன்பாக இப்படி செய்தவர்களின் கூட்டம் அநேகம். இப்போ ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷருடைய தயவை நாடி போவார்கள். அங்கே யார் ரொம்ப வசதி படைத்தவர்களோ நல்ல செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே கூஜா தூக்குவாங்க. அவர்களால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் உலகம் முழுவதும் நம்ம ஆதி காலம்லாம் போக வேணாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உலகம் உருவாக்குனது கடவுள் இல்லை அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி போயிடுவோம். 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக டைனோசர் இருந்தது, பூமி இப்படி இருந்தது. சரி, அதெல்லாம் முடியா, ஒரு 100 வருஷத்துலேருந்து கணக்கு எடுத்துக்குவோம். ஆண்டவருடைய கிரியைகள் இந்த உலகத்தில் இருக்கிறதா இல்லையா? சரி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கணக்கு எடுத்துக்க. உங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது, பக்கத்து வீட்டுக்காரங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தது, தேவனுக்கு விரோதமாக செய்தவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு ஒரு 50 வருஷ வரலாற்றை மட்டும் எடுத்துக்கொள். அந்த கர்மாங்கிறது செயல்படுகிறதா, நீதியும் நியாயம் இருக்கிறதா, மனிதனுடைய கையை மீறிய செயல்கள் இருக்கின்றனவா என்று ஒரு 50 வருஷத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எல்லாம் தவிடுபடியாகிடும். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு 5 மில்லியன் ஆண்டுக்கு பின்னாடி போயிடுவான். அவ்வளோலாம் ரொம்ப தூரம் போக வேண்டாம், அவன் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் 50 வருஷத்தில். இப்படி நீ தேவனுக்கு பயப்படும் பயம், அப்போ தேவன் உண்டு என்று தெரிந்து கொண்டால் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் வந்துடும், கடவுளுக்கு பயப்படும் பயம் வந்துடும். கடவுளுக்கு பயப்படும் பயத்திலிருந்து நம்மளை வழி விலகி செல்ல, இழுத்து செல்ல எது காரணம்? இன்னைக்கு தீத்து 3 படித்தோம்ல, முன்பே நாமும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கிறவர்களும் துர்க்குணத்தோடும் பகையோடும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம ஈஸியாக இந்த உலகத்தின் இன்பங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தோம். உலகத்தில் எது இன்பம்? இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை அப்படின்னு சிசர்ஸ்னு ஒரு சிகரெட் இருக்கும். அதுக்கு முன்னால் விளம்பரம் போடுவான் டிவியில். இப்போ தான் விளம்பரம், சிகரெட் விளம்பரத்தில் தடை பண்ணிட்டான், மதுபான விளம்பரத்தில் தடை பண்ணிட்டான். முன்னெல்லாம் சார்மினார், என்னமோ பனோரமா, சீசர்ஸு இப்படின்னு விளம்பரம் டிவியில் போடுவான். டைனோரா டிவி, இந்த டிவிலாம் இருக்கும், பழைய காலத்து டிவி, அதில் போடுவான். இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. முன்பே நாமும் இந்த உலகத்திற்கு இன்பங்களுக்கு நம்மை ஒப்புத்தவர்களாக இருந்தோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி எப்படி நம்ம ஜெயித்தோம்? இன்றைக்கி நம்ம பிரியா சொன்னிச்சில, நம்ம நோயாளிகளுக்கெல்லாம் செஞ்ச புண்ணியம் என்னையை காப்பாற்றிருக்கு சார். கிடையவே கிடையாது. தீத்து 3ஆம் அதிகாரத்தில் என்ன பட்டிருக்கு பாருங்க. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய நற்காரியங்களினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாமும் பாவம் செய்து கொண்டிருந்தோம், ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய புண்ணியங்களினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை. அதான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். நாம் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ தேவனுக்கு பிரியமாக வாழ்வது எப்படி? ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு சகல விதமான நன்மைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கும்போது அவர் மனசுக்கு இதமாக ஆண்டவர் சொல்வதை கேட்டு வாழ்வது கஷ்டம் சார். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றையுமே அணிவிக்காமல் எப்படி சார் வாழ்கிறது சொல்லுங்கள்? கடவுளுக்கு வேணால் சன்னியாசியை தான் போகணுமா சார்? அதான் இயேசு சொன்னார், என்னுடைய சுமை லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கும். என்னை நீங்கள் பின்பற்றி வரீங்கன்னா கஷ்டம் கிடையாதுப்பா, கொஞ்சம் கஷ்டம். என்ன கஷ்டம்? கொஞ்சம் கஷ்டம். போய் ஊரெல்லாம் போய் குடிச்சிக்கிட்டு தெரியக்கூடாது. என்ன சார், குடிக்காமல் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அந்த உலகத்தில்? அப்போ உலக மக்கள்கிட்ட, உங்கள் மனைவிட்ட போய் கேளுங்க, உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க, நான் குடித்து சந்தோஷமாக இருக்கட்டுமா அப்படின்னு. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா குடி. நான் போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வரேன், உங்களுடைய மனைவிகள்கிட்ட, உங்கள் அம்மாட்ட, உங்கள் அப்பாட்ட, உங்கள் பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, அப்பா நான் போய் ஊர் மேய்ஞ்சிட்டு சந்தோஷமாக வரட்டுமாப்பா அப்படின்னு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். நம்முடைய மனதிலே எது நியாயம் என்று படுகிறதோ அதைத்தான் அவர் செய்ய சொல்லுவார். ஆனால் தேவனுக்கு விரோதமாக போவது அதான் நம்முடைய குறிக்கோள். நீ உன்னுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள், உரிய நேரத்தில் தூங்குன்னு சொல்கிறேன். நீ நன்றாக தூங்கி நன்றாக ஓய்வெடுத்து உன் உடலை பராமரித்துக்கொள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நல்ல ஆகாரங்களை சாப்பிடு, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாயிரு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
நன்மை தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதான் ஆண்டவர் கேட்குறார். ஆனால் சாத்தான் என்ன சொல்லுவான், உலகத்தில் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ இன்பம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி போகிறே வா, பிலிப்பைன்ஸ் போய் அங்கே ஒன்று இருக்க பட்டாயா, தாய்லாந்து போவோம். பட்டாயா போனால் ஏகப்பட்ட பெண்கள் அரைகுறை ஆடையோடு சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்காமல் நீ போகிறியேன்னு கேட்குறான். பயலுகள் எல்லாம் அதிலே போகிறான். ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பில் எல்லாம் பட்டாயா போவோம் அப்படின்னு. மது, சூது, மாது, சூதாட்டம் ஆடுறது. சீனாவில் அந்த இதெல்லாம் பண்ணினா, ஹாங்காங்லலாம், சிங்கப்பூர், மலேசியாலாம் சூதாட்டம் ஆடுறது சுற்றிக்கிட்டு இருக்கும். அது வேற என்ன சொல்லுவாங்க, காஃபினோவா ஏதோ சொல்லுவாங்க, கேசினோன்னு சொல்லுவாங்க. சூதாட்டம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. பணம் இருக்குது நின்று போச்சுன்னா அவன் அவமானப்படுத்தி வெளியில் தருத்திடுவாங்க. எவ்வளோ தோத்தாலும் கட்டுக்கட்டாக தூக்கி விசிறி அடிச்சுக்கிட்டே இருப்பான். பெரிய பணக்காரன்னு அர்த்தம். பணத்தெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு கட்டுக்கட்டாக தூக்கி விசி. இது தன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக. இந்த உலகத்திலே இருப்பது 3. என்னென்னது? கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும். இந்த உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார். இதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எனக்கு என்ன தெரியுமா, ஜீவனத்தின் பெருமை. எந்த நாயும் எனக்கு ஈக்குவல் கிடையாது. பார்த்தியா என் வீடை, பார்த்தியா எனக்கு இருக்கிற சொத்துக்களை பார்த்தாயா, என்கிட்ட 10 கார் இருக்குது, எவ்வளோ பணம் வேணாலும் தூக்கி மூஞ்சில் விட்டு அஞ்சிடுவேன். எந்த அரசியல்வாதியும் எம்எல்ஏட்ட ஃபோன் பண்ணிட்டா நிற்பான், இங்கே மந்திரிகிட்ட ஃபோன் பண்ணிட்டா நிற்பான். இப்படி தானே திரைப்படத்துலலாம் சொல்கிறாங்க. ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. கண்ணுக்களை எதெல்லாம் படுதோ அதெல்லாம் வாங்கிடணும். ஏற்கனவே 50 வீடு இருக்குது, இன்னும் 10 வீடை வாங்கு. மாம்சத்தின் இச்சை, தன்னை பலவானாக காட்டிக்கொள்வது, தன்னை பெரிய மேம்படுத்தி கொண்டு காட்டிக்கொள்வது, தன்னை உலகத்திலே மிகச்சிறந்தவனாக காட்டிக்கொள்வது. இப்படி தான். இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு தாழ்மையான மனசாட்சியோடு நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இதை நாம் மனதில் வைத்து கொண்டோம் என்றால் நமக்கு தெரியும், நான் என்னாலே தகுதியுடையவன் அல்ல, ஆண்டவனாலே நான் தகுதியுடையவனாக இருக்கிறேன் என்று நினைத்தோம் என்றால் நாம் கடவுளுக்கு பயப்படுற பயம் வந்துடும் நமக்கு. நான் படித்ததுனால நான் பெரிய நிலைமைக்கு வந்தேன், நான் உழைச்சதுனால நான் பெரிய நிலைமைக்கு வந்தேன், அதுக்காக உழைக்காமே படுத்துக்கிட்டு ஆண்டவர் கும்பிடட்டாடா நடுவில் ஒரு பீஸ் விடு. இல்லை, நீ உன் கையை எடுத்து நீ களத்திலே போடு, அப்பொழுது கைகளின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீனும் உழைக்கணும், முன்வா, உழைக்கிறதுக்கு முன்வா, தேவனுடைய பலத்தை நம்பு. ரெண்டுமே இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்பொழுதுதான் நான் படிக்கணும், தேவனுடைய நாமத்தை நம்பி படிக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். Along with jogging, walking has become a popular exercise and outdoor sport. ஜாகிங் ஓடுவாங்க முன்னெல்லாம், சக்கு 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 சக்கு, மெதுவான ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தோடு சேர்ந்து கொஞ்சம் தூரம் கழித்து அப்படி பொறுமையாக நடக்கிறது, அப்புறம் ஓடுறது. இதெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு உடற்பயிற்சியாகவும் வெளியிடங்களிலே நாம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இப்பொழுது மாறி வருகிறது. As I drive in the city, I often see individuals and entire families enjoying a walk in the park or in the forest preserves. நான் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது பார்க்குறேன், நிறைய பேர் தனியாகவும் இல்லைன்னா குடும்பமாகவும் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இது இந்த காலத்தில் என்னால் அதிகமாக பார்க்க முடியுது. When driving on the highway, I sometimes wave to walking parties heading for some distant rendezvous bus. கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு, ஒரு காடு, ஒரு சின்ன மலைங்காடு மாதிரி ஒரு மலைங்களுக்கு அல்லது ஒரு ரிசார்ட்டுக்கு அங்கே போய் இருந்துட்டு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துடுவாங்க, திரும்ப ரிட்டன் 2 கிலோமீட்டர் போவாங்க. அப்படி நடந்து போகிறவங்கள பார்த்து நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கை காட்டிட்டு போவேன், ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க நடந்து போகிறத பார்க்கும்போது என் மனசுக்கு ஒரு பிரியமாக இருக்கிறது. The Christian life can be compared to a walking. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு நடந்து போவதற்கு நடைப்பயிற்சிக்கு ஒப்பாக இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம ரொம்ப பரபரப்பாக உன்னை தேடி பூஜை புனஸ்காரங்களை செய்து பெரிய யாகங்களை நடத்தி காவி உடைகளையோ வெண்ணிற உடைகளையோ தரித்து கொண்டு அப்படியே ஓம குண்டலங்களுக்கு முன்பாக இருந்துட்டு கழுத்தில் மாலைகளை போட்டுக்கொண்டு எப்படி பயங்கரமாக
மத சடங்காச்சாரங்களை பின்பற்றுவது அல்ல. பிள்ளைகளோடும் பெற்றோர்களோடும் நம்முடைய பெற்றோர்களோடும் பொறுமையாக அப்படியே சாலைகளிலே நடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் அன்பாக பேசிக்கொண்டு, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சுகமாக கேட்டுக்கொண்டு, அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இப்படியே நடந்து போகிற ஒரு நடைக்கு ஒப்பாக நாங்கள் பார்க்கலாம். A Christian life begins with a step of faith. விசுவாசம் என்ற ஒரு அடி எடுத்து வைப்பதில் இருந்துதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. தேவன் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் நாம் நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறார்களே, விக்கிரகங்களை நாடி தேடுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும்னு போட்டிருக்கு. விக்கிரகம் என்பது என்ன? ஒரு பெரிய சிலை, சாமி சிலை, அதான் விக்கிரகமா? உங்களுக்கு டிவி அதிகமாக பிடிக்குது, ஆண்டவருடைய வசனத்தை தாண்டி டிவியில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்கன்னா இட் பிகம்ஸ் யுவர் ஐடால். உங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியமாக ஆண்டவரை விட, அதை தான் நாங்கள் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? அது உங்களுக்கு விக்கிரகம். மனைவி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அது உங்களுக்கு விக்கிரகம். கணவன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதான் ஒரு படுறாருல, கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், நல்ல மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு அப்படின்னு பாட்டு இருக்கு. எல்லாரும் நம்மை விட்டு ஓடிவிடுவார்கள். ராஜா இப்போ அன்றைக்கி தான் சிதேக்கியா ராஜா பற்றி படிக்கும்போது அவன் பிடிச்சி பாபிலோன் சால்டியன்ஸ்னு நீங்கள் படிக்கிறீங்களா வரலாறுல? சால்டியன்ஸ் படிச்சிருக்கீங்களா? கல்தேயர்கள்னு சொல்லி போடுவான் பைபிளில். அவன் பிடிக்க உடனே என்ன பண்ணுவான், சிதேக்கியா ராஜா விட்டு எல்லா பேரும் ஓடிவிடுவான். இயேசுவை பிடிக்க இருக்கும்போது எல்லா பேரும் ஓடிவிட்டான், ஒருத்தன் கூட இல்லை. யாராவது இக்கட்டு காலம் வந்துருச்சுன்னா எல்லா பேரும் ஓடிவிடுவான், யாருமே கூட நிற்க மாட்டான். இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனால், அமைச்சர் ஜெயிலுக்கு போனால் அவன் பொண்டாட்டிங்க கூட ஏன் போவான்? தனியாக தான் பிடிச்சி போடும் இல்லையா? அது மாதிரி தான் பிடிச்சி உள்ளே போட்ட உடனே ஐயாக்கு அங்கே தான் புத்தி வரும். யாரும் உங்களை கூட வரப்போகிறது கிடையாது, உங்களுடைய நன்மைகளும் உங்களோட வரப்போகிறது கிடையாது. ஆண்டவர் இடத்துல வைக்கும் விசுவாசம் மட்டும்தான் உங்களிடத்துல வரும். இதை தவிர, உங்களை தேவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் முதன்மைப்படுத்தினீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஐடால், விக்கிரகம். அதான் விக்கிரகங்களை வேறு யாரையும் நம்பி தேடினீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அமைச்சர் தான் உங்களை காப்பாற்றுவர் நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு விக்கிரகம். உங்களுடைய நம்பிக்கை தேவனிடத்திலிருந்து விலகும்போது அது உங்களுக்கு விக்கிரகமாக போயிடுச்சு. அப்போ நம்பிக்கை, விசுவாசம் என்பது தேவன் பேரில் வைத்திருக்கும் பற்றுறுதி. அதிலிருந்து தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. பட் தட் ஸ்டெப் லீட்ஸ் டு அ வாக் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசத்திலே நடப்பதற்கு உங்களை எடுத்து செல்கிறது. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சோதனைகள் எதற்காக வருகின்றன? இன்னும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே உறுதிப்படும்படியாக வருகிறது. ஒன்றில் ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஆண்டவரை கொண்டு நாம் ஜெயிக்கும் போது நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை. ஏன்னா நம்ம பார்வை இல்லாமல், நாம் தரிசித்து நடவாமல், கண்டு நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதான் பவுல் சொல்கிறார் எபிரேயரில். நாம் தரிசித்து பார்த்து நடக்காமல், கண்ணே தெரியாமல் நம்பிக்கையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு கையில் குச்சியை பிடிச்சிட்டு பார்வையற்றவர்கள் போகிற மாதிரி அப்படியே ஒரு குச்சியை நம்பி போகிறோம். அந்த குச்சி தான் விசுவாசம். அப்போ மேலே மேலே போகும்போது நம்ம இது வரைக்கும் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம்? இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து நான் பார்வையற்றவன் சார். இன்றைக்கி எனக்கு 55 வயசு ஆகிட்டு சார். ஒரு நாள் கூட நான் கீழே விழுந்ததில்லை சார். இந்த குச்சியை வச்சே நான் நடந்து வந்திருக்கேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது எவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இருக்குமோ. அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டு நடந்து வருவது. எத்தனையோ சோதனைகளை நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு முறையெல்லாம் பெரிய சாக்கடை பாதாளத்துக்குள்ளே போய் விழ வேண்டியது. நான் அப்படியே திரும்பிட்டேன். அப்புறம் தான் சார் இன்னும் ஒரு ஸ்டெப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 அடி பள்ளத்தில் விழுந்துப்பீங்கன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த குச்சி என்னை எப்படி காப்பாற்றி இருக்கிறது என்று. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கள்ல, அப்படியே குச்சியை தட்டிக்கிட்டே போவாங்க. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் கண்டு நடவாமல் நாம் விசுவாசத்தை நம்பி நடக்கிறோம். இதான் சொல்கிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். அப்போ but the step leads to a walk of faith. Walking suggests progress and we must make progress in the Christian life. எங்கள் அப்பா கிறிஸ்டினாக இருந்தார், நானும் கிறிஸ்டினாக இருக்கேன், என் பையனும் கிறிஸ்டினாக இருக்கான்.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம், அப்புறம் வந்துட்டு நாங்கள் எப்பயும் போல சண்டை விடுவோம். இதே பல தலைமுறையாக கிறிஸ்டியனாக இருக்கான், முன்னேற்றமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறீர்களா? வளர்றதுனா என்னன்னு தெரியாது சார். என்ன வளர்றதுனா முன்னேற்றம் இருக்கணும். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் முன்னேற்றம் இருக்கணும். வளர்ச்சியே இல்லைன்னா அது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? போன வாரம் நம்ம எப்படி இருந்தோமோ, ஒரு மியூசிக் கிளாஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, இன்னும் ஃபஸ்ட்டு கிரேட்லேயே 10 வருஷம் தான் எப்படி இருக்கும்? உங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, இன்னும் 10 வருஷம் நீங்கள் ஸ்கூல்லே போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். 10 வருஷம் 1ஆம் கிளாஸ்லேயே இருக்கிறீங்க, இன்னும் மாறவே இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக 1ஆம் கிளாஸ் தான் இல்லையா? அப்போ நல்ல முன்னேற்றம் சார். உங்கள் பையன் எப்படி படிக்கிறான்? சூப்பராக படிக்கிறான் சார். இப்போ 1ஆம் கிளாஸ்லேயே 11ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க சார். அது என்ன வாழ்க்கை முன்னேற்றமா? யோசனை பண்ணி பாருங்கள். வாக்கிங் சஜஸ்ட் ப்ராக்ரஸ். கிறிஸ்துவிலே நடப்பது என்பது உங்களுடைய விசுவாசத்திலே முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும். அண்ட் வி மஸ்ட் மேக் அ ப்ராசஸ் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நாம் போன வருஷம் எப்படி இருந்தோமோ அதை விட அதிகமான விசுவாசத்திலே நாம் வளர்ந்திருக்க வேண்டும். சோதனைகளிலே நாம் வெற்றி பெற்றிருந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. பட் வி மஸ்ட் பி ஷுர் டு வாக் இன் த லைட். ஆனால் நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம்னா வெளிச்சத்திலே தடுமாறாமல் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வி மஸ்ட் பி ஷுர் டு வாக் இன் த லைட். வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஃபார் த எனிமி ஹஸ் செட் ட்ராப்ஸ் அண்ட் கிரியேட்டட் detours டு கேச்சஸ். ஏன்னா நம்ம நடந்து போகும்போது குறுக்க கட்டையாக போட்டுக்கிட்டே வரோம். நம்முடைய எதிரியாகிய சாத்தான் என்ன பண்ணுறோம்? நாம் நடந்து போகாதபடி, விசுவாசத்திலே முன்னேறி விடாதபடி நமக்கு என்ன பண்ணுறான்? தடை கற்களை வைத்து கொண்டே வருவான். தேவன் சோதிக்கிறவர் அல்ல. சாத்தானுக்கு பேர் என்ன? சோதனைக்காரன், த டெம்ப்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? அவனுக்கு பேர் என்ன? த ஸ்கீமர். சும்மா படித்தோம்ல, த ஸ்கீமர். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு உங்களை திருடுகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் போட்டு ஸ்கீம் போட்டு திருடுகிறான். அவன் வாழ்க்கையிலே கண்ணிகளை வைக்கிறான். ஃபார் த எனிமி ஹஸ் செட் ட்ராப்ஸ் அண்ட் கிரியேட்டட் detours. detours என்ன? டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு படத்தில் கூட பார்த்தோம்ல, அந்த போர்டை இழுத்து வச்சிருவான். அந்த பிள்ளையை வந்து கொலை பண்ணுறதுக்காக அந்த பேரிகேடை கொடுக்க வச்சு டேக் டைவர்ஷனுக்கு வேணும்னே தப்பாக வச்சுருவான். ஆண்டவருடைய வழிகளை விட்டு வழி விலகி போகிறதுக்காக இந்த பக்கமாக போ, உன் கண்களின் காட்சிகளும் உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளிலும் நட அப்படின்னு நம்மளை ஆண்டவருடைய வழியை விட்டு திருப்புவதற்காக நிறையா வைப்பான். அந்த இடத்துல நின்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது என்ன இந்த மாதிரி போட்டிருக்கு, நான் இப்படி போகலாமா, இப்படி போகலாமா? அப்படி தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை எவனோ வந்து இழுத்து வச்சுருக்கான் பாரு, நீ நேராக நட, தடைகளை தாண்டு, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்முடைய புண்ணியங்களினாலே அல்ல, அவருடைய கிருபைகளினாலே தான் நாம் நடக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரியா? அஃப்கோர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் லைஃப்ஸ் வாக் we will step into the very presence of the Lord. நாம் நடைபயிற்சியை முடிக்கும்போது நிச்சயமாக நம்ம எங்கே போய் நிற்போம்? ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய சன்னிதானத்திலே போய் நிற்போம். இதுதான் வெற்றியின் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துவதாகவும் அவருடைய சமூகத்திற்கு போய் சேர்வதாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. பால் அர்ஜஸ் எஃபேசியன்ஸ் 4:1-2 என்ன போட்டிருக்குன்னா, எஃபேசியன்ஸ் 4:1-2 வாக் வர்தி ஆஃப் த ஒகேஷன் வேர் வித் யூ ஆர் கால்ட். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வித் ஆல் லோலினஸ் அண்ட் மீக்னஸ், சகலவிதமான மனத்தாழ்மையோடும் பணிவோடும் இருங்க. வித் லாங் சஃபரிங், நீண்ட காலம் துன்பப்பட்டாலும். ஃபோர் பேரிங் ஒன், ஒருவரை ஒருவர் அன்பிலே தாங்கி நடவுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுங்கள். சகலவிதமான பகைகளும் இப்போ தீர்த்து ஒன்றில் என்ன பட்டிருக்கு? முன்னே நாமும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கிறவர்களுமாக இருந்தோம். இந்த பகை உணர்ச்சி மனதிலே இருந்தால் நம் விசுவாசத்திலே நடக்க முடியாது, நாம் கிறிஸ்தவர்களாகவே வாழ முடியாது. இதுதான் நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்ஷன் அசைன்மெண்ட். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா,
அனலைஸ் ஹவ் வெல் யூ ஆர் வாக்கிங் இன் ரிலேஷன் டு வாட் யூ ஹாவ் ஜஸ்ட் ரெட். நீங்கள் இப்பொழுது படித்திருக்கீங்க இல்லையா, இதை ஒப்பிட்டு பார்க்கையில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பகுத்து ஆராய்ந்து பாருங்கள். வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். உங்களுடைய பலமும் உங்களுடைய பலவீனங்களும் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். டாக் டு காட் அபவுட் யுவர் கிறிஸ்டியன் வாக். நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடந்து வருகிறதை குறித்து தேவனிடத்திலே பேசுங்கள். ஆண்டவரே, நான் எப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உமக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறேனா, உலகத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேனா, யோசித்து பாருங்கள்.